அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. முதலில் அனைவருக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, நம்மிடம் நம்மளது லிங்கை பயன்படுத்தி நீங்கள் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வர்த்தகம் செய்தால் புரோக்கரேஜ் வடிவில் நிறுவனத்திற்கு ஒரு ஆதாயம் தருவீர்கள். அந்த ஆதாயத்தில் சிறு பங்கீடு ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு ஆதரவு கொடுத்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணக்கு துவங்குவதற்குண்டான வேண்டுகோளை விடுத்துள்ளீர்கள். அதற்கு மிக்க நன்றி. அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த மைண்ட் ஜிபோவில் நம்ம இது பண்ணும்போது டெஸ்க்டாப் டெர்மினல் மைண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய அலுவலகத்திலிருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனை எப்படி பதிவிறக்கம் செய்வது, அதாவது டவுன்லோட் செய்வது, அதனை எப்படி இயக்குவது என்ற விஷயத்தை உங்களுக்கு அவர்களே உங்களுக்கு தெரிவிப்பார்கள். அதற்குண்டான உதவிகள் அனைத்தும் செய்யப்படும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டெர்மினல் மூலயமா நம்மளுக்கு என்ன ஆதாயம் அப்படின்னா, நம்மளுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-20 நிறுவனங்களையோ இல்லைன்னா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கையோ நீங்கள் இதில் இன்புட் பண்ணிக்க முடியும். அதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சேஞ்ச், அதாவது எவ்வளோ சதவீதம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஏற்ற இறக்கத்தோட தகவல், பிட் ரேட், டாஸ்க் ரேட், எல்டிபி, ஓப்பன், ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அனைத்து தகவலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, நீண்ட தகவல் இருக்குது. நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் பார்ப்பதில்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறதில்ல. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் ஓயை, சேஞ்ச் இன் ஓயை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது அனைத்து தகவலுமே உங்களுக்கு கிடைத்துவிடும். இதில் கூட நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்பவர்களாக இருந்தால் ஒரு சிங்கிள் பேஜ்லேயே நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, எனக்கு நான் என்எஃப்ஓ நான் செட் பண்ணிக்கிறேன். என்எஃப்ஓவில் நம்ம முதல்ல நிஃப்டியை தேர்ந்தெடுத்துக்கணும். இது நிஃப்டி ஃபியூச்சர். நிஃப்டி ஃபியூச்சர் நான் எத்தனை கான்ட்ராக்ட் வேணுமோ அத்தனை கான்ட்ராக்ட் நான் பண்ணிக்கலாம். அதாவது எத்தனை கான்ட்ராக்ட் மீன்ஸ் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இது எல்லாமே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது நான் இண்டெக்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். அது ஆப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நிஃப்டியோட இப்போ இப்போ 24,500 நான் ஒரு 10 ஸ்ட்ரைக் நான் இது பண்ணிக்கலாம். அப்போ நான் 24,700 பண்ணிக்கிறேன். இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கிடைச்சிடும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது ஒரு ஆப்ஷன்ஸோட மீட்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் கிரீக்ஸ் எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ கரைகிறார்கள், எவ்வளோ ஏற்றம் அடைகிறார்கள், அனைத்து விஷயமே உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 கால் போட்டால் நீங்கள் 25,000 கால் போட்டால் ஒரு பேரிங்காக வச்சுக்கலாம். அடுத்து 24,900 கால் 900 புட் அப்படின்னா நீங்கள் அது ஒரு பேராக நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு மீட்டிங் பாயிண்ட்டை எளிமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். 24,950 கால் புட் அப்படிங்கிறதையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இதில் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்மளுக்கு யார் யார் ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 25,000 கால் நம்மளுக்கு 73 ரூபாயும், 25,000 புட் 90 ரூபா இருக்காங்க. அப்போ வீக்லி கான்ட்ராக்ட் நம்மளுக்கு எவ்வளோ வித்தியாசம், நம்மளுக்கு ஒரு 18 ரூபா வித்தியாசம். அப்போ 24,982 அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், 24,950 காலும் நம்மளுக்கு 25,000 புட்டும் நம்மளுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 25,000 புட் எவ்வளோ, நம்மளுக்கு 90 ரூபா இருக்கிறாங்க. 24,950 கால் பாருங்கள் 99 ரூபா. அப்போ இதே இவங்க கரெக்டாக 24,975 என்ன ஆவாங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரே விலையாக மாறி இருப்பார்கள். இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் பண்ணும்போது யார் யார் எப்படி ஓவர்டேக் பண்ணுறா அப்படிங்கிற கான்செப்டை ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அதற்கு இந்த டெர்மினல் இது கணக்கு துவங்கினால் ஒரு கட்டணம் இல்லாமல், அதாவது இலவசம் சொல்லக்கூடாது, என்கிறக்காக கட்டணம் இல்லாமல் நம்மளுக்கு தருகிறார்கள். நம்மளுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஏஎம்சி மட்டும் வரும். இல்லை லைஃப் டைம் ஏஎம்சிக்கு உண்டான சார்ஜபிள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபுல் நிறுவனத்தில்
பட்சத்தில் வந்துட்டு வாழ்நாளுக்கு உங்களுக்கு வந்து டிமெட் சார்ஜஸ் வராது. அப்போ இது இருக்கும்போது உங்களுக்கு எளிமையாக அனைத்து தகவலும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நிறைய பேர் வந்துட்டு வேண்டுகோள் இருக்கேன், கொஞ்சம் கணக்கு துவங்க ஒரே நாளில் வந்துட்டு 2 நாளில் நம்ம வேண்டுகோளுக்காக நிறைய பேர் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே நம்மளுக்கு கணக்கு துவங்கிடலாம். ஆனால் எல்லாத்துக்கும் வந்துட்டு உங்களுக்கு அதை பதிவிறக்கம் செஞ்சு உங்களுக்கு இது வேணுங்கும் போது எல்லாத்துக்குமே வந்து எனி டெஸ்க் இல்லைன்னா டீம் வியூவரில் போய் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு 15 நிமிடத்துலேருந்து 30 நிமிடம் ஆகும். அதனால் அனைவருக்குமே ஒட்டுக்க நம்ம பார்க்க முடியாது. அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்துட்டு இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய இதாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு போகலாம். அனைவருக்கும் இன்னொரு வேண்டுகோள். இன்றைய தினம் நம்மளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இரவு 9 மணிக்கு வந்துட்டு நேரலையில், அதாவது லைவில் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் லைவ் வரக்கு முயற்சி பண்ணலாம். விருப்பம் இருப்பவங்க வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு லைவ் வரக்கு எனக்கு விருப்பம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா லைவுக்கு உண்டான பதிவு 9 மணி வச்சுருக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டைம் 9 இருந்தால் பரவாயில்ல, 10 இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் டைம் வேரியேஷன்ஸ் இருந்தாலும் அதை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் அதுவும் நம்மளுடைய இன்னொரு சேனல். அதை வந்துட்டு பெரிதாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம், அதை மீண்டும் பயன்படுத்தலான் இருக்கோம். அதை வந்து ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு லைவ்லேயோ அல்லது இதே போல் இரவு நேரத்துலையோ உங்களுக்கு லைவ் வரக்கு ஸ்டாக்கை பற்றி மட்டும் அதில் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக பார்த்துக்கலான் இருக்கோம். அது எந்த நேரத்தில் உங்களுக்கு லைவ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நேற்றைய தினம் வந்துட்டு நம்மளுக்கு இறுதி நேரத்தில் ஒரு சடன் ஃபால். அப்போ அதற்காக நம்மளுக்கு என்ன ஏற்படலாம்? ஆனால் அந்த சடன் ஃபால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகலைன்னா முந்தைய நாளோடைய ப்ரீவியஸ் க்ளோஸும் நம்மளுக்கு பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த மாதத்தின் இறுதி நாள், வர்த்தக நாள், இந்த மாதத்தோடதுன்னு சொல்லியிருக்கிறோம். இது பாருங்கள், நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,857, இன்றைக்கி அதை தான் லோவாக வச்சுருக்காங்க. ஓப்பன் வந்து 24,886. அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் நம்மளுக்கு வர்த்தகம் நடக்கலை. நேற்றைய லோ, அதற்கு முந்தைய நாளோடைய லோ, இதற்கு கீழேயும் நம்மளுக்கு வணிகம் நடைபெறலை. அப்போது மார்க்கெட் ஒரு சடன் ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்? ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத அனைத்துமே பார்த்ததுமே தெரியுது தான். இது வந்துட்டு இதில் மறைவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு லாஜிக்கலாக பார்த்தா இறுதி நேரத்தில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்கு. அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகணும்னா என்ன பண்ணணும்? அப்போ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோவில் ட்ரேட் நடக்கணும், எஸ்டர்டே லோ பிலோவில் ட்ரேட் நடக்கணும், சஸ்டெயின் ஆகணும். அப்போ செல்லிங் ப்ரெஷர்னால் அப்போ அது பேனிக் செல்லிங்காக இருந்தால் என்னவாக இருந்திருக்கும்? நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழேயும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயும் எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் வணிகம் நடைபெறணும். ஆனால் இந்த நடைமுறை இங்கே நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிகிறது. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ சடன் ஃபால் ஆகிருக்கு. நேற்றைக்கு முந்தைய நாள் வந்து மதியம் 12 மணிக்கே செல்லிங் ஆயிருந்தது. நம்ம என்ன சொன்னோம்? நம்மளுக்கு வந்துட்டு அதற்கப்புறம் வந்து சைட்வே மார்க்கெட், அப்போ செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னு. அப்போ நேற்று வந்து இறுதி நேரத்தில் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர், அப்படி நம்ம செல்லிங் ப்ரெஷராக எடுத்திருந்தா இன்றைக்கி பேட்டர்னே இப்படி தான் இருந்திருக்கணும். ஓப்பன் பிலோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ, எஸ்டர்டே லோ பிலோலாம் இருந்திருக்கணும். ஆனால் இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயே அவன் பெருசாகவே இருக்கலை. இதை நம்ம உற்று கவனிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நேற்றைய ஹையை கடந்திருக்காங்க, அதற்கு முந்தைய நாளோட ஹையை கடக்கலை. அப்போது சந்தை வந்து இந்த 3 நாட்களில் உங்களுக்கே தெரியும் ஒரு கன்சால்டேஷன் பேட்டர்ன் அப்படின்ட்டு, அதாவது ஒரு இடத்தில் ஓய்வு எடுக்கிறார்கள். இந்த ஓய்வு எதற்காக அப்படின்னா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இது மேல் நோக்கி போகலாம் அல்லது கீழ் நோக்கி போகலாம் நன்றாக. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க இந்த பேட்டர்னுக்கு மேலே இருக்கிற ஹைக்கு மேலே மெயின்டைன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கால் செல்லர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன ஆகும்னா பேனிக் ஆக வேண்டும். அவங்க பேனிக் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும்? நம்மளுக்கு கவரிங்கில் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல என்ன ஆகணும்? புட் செல்லர் வந்துட்டு இவங்க ப்ரீமியம் கரைஞ்சிருக்காங்க. அப்போ கரைந்ததுனால இவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்போ இவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணால் சந்தை நல்லா கீழே வரும். அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் வந்துட்டு லாஸை புக் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த ஹைக்கு மேலே இருக்கும்போது புக் பண்ணாங்கன்னா, கால் செல்லர் புக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும், இல்லைன்னா புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணால் கீழே வரும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு கால் செல்லருக்கு எந்தெந்த வகையில் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னும் 2 பேட்டர்ன் இதில் இருக்குது. இதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்குண்டான குறிப்புகள் நீங்கள் வரைய முடியும். இப்போ நம்மளுக்கு அட்டவணை எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும்.
அட்டவணையில் வந்துட்டு 25,000 கால் கொடுத்துருக்காங்க. 24,900 கால், 24,900 புட், 24,950 கால், 25,200 கால், 25,100 கால், 24,950 புட், 24,800 புட், 25,000 புட், இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மணி புட் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னே சொல்லுவோம். ஆனால் இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் வர்றாங்க. இந்த இடத்துல 25,200 கால் அதிக வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. இது வந்துட்டு ஒரு யோசிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கணும். ஏன்னா 25 இந்த இடத்துல கேப் 25,000 விட்டாச்சுன்னா அடுத்து 25,200 கால். அப்போ 24,900 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையும் பார்க்கணும். அப்போ 24,900 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லை அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இவங்க ஹை 139 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ 25,039, இவங்களோடது 112 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு 24,900 112 கழிச்சா 788 அப்படிங்கிற இடம், இந்த இடம் 24,900 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த 25,039 இவங்க தாண்டினா அடுத்தது 25,000 காலும் 24,900 புட்டு எடுத்துட்டா 24,900 25,000, இது நடுநிலைனா 24,950. அப்போ 950 கால் புட்டு நம்மளுக்கு முக்கியம். அப்போது இந்த 24,950 24,950 நீங்கள் இப்படியும் பார்க்கலாம். இதுலேயும் உங்களுக்கு எளிதாகவே தெரிஞ்சிடும். 24,950 பாருங்கள், இங்கே டேட்டா இருக்கும். இதில் பாருங்கள், நம்மளுக்கு ஹை ரெண்டு பேர்த்தோட ஹை நம்மளுக்கு தெரியணும். 24,950. அப்போது இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ 24,950, இந்த இடத்துல 950 காலுடைய ஹை 107 ரூபா. அப்போது 25,000 நம்மளுக்கு 57 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் 145 ரூபாய். அப்போ 24,805 ரூபாய். அப்போ இதுதான் இவங்களோட அதிகபட்ச எல்லையாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி நம்மளுக்கு 24,900 பார்த்தாச்சு, 24,950 பார்த்தாச்சு. அடுத்தது 25,000, இதுவும் நம்மளுக்கு முக்கியம். அப்போ 25,000 அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன்ஸ் இங்கே இருக்குது, ஸ்ட்ரைக். அப்போது 25,000 நம்மளுக்கு காலுடைய கை 79 ரூபா. அப்போ 25,079, 25,000 புட்டோட ஹை 172 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? 24,828 அப்படிங்கிற இடம், இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ இந்த ரேஞ்ச் இப்போ 24,950 இவங்க ரேஞ்செல்லாம் தெரிஞ்சாச்சு. அப்போ எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு நடைமுறையாக நம்மளுக்கு மாறாத ஒன்று, நம்மளுக்கு மாற்றம் அடையாத ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிறது மாறாது, ஓப்பன் இன்றைய ஓப்பன் அப்படிங்கிறது மாறாது, எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது மாறாது. அப்போ இதையை வைத்து மாற்றம் அடையாததை வைத்து நாம் ஒப்பீடு செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் நம்மளுக்கு 24,900 கால் 900 புட் அதிகமான வணிகம் நடைபெறும் போது இங்கே 24,900 காலை நம்ம பார்த்தோம் என்றால் 132 ரூபா இருக்காங்க. இப்போ இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். நேற்றைய ஹை 146 ரூபா. இதே 29ஆம் தேதி வந்த ஹையை பாருங்கள், மார்க்கெட் 29ஆம் தேதி வந்த ஹை பார்த்தா 24,999. ஆனால் நம்மளுக்கு அன்றைய தினம் 200 வந்தவங்க நேற்றும் அது பக்கத்தால் வந்திருக்காங்க, இன்றும் அதற்கு பக்கத்தால் அருகில் வந்தாச்சு. நம்மளுக்கு என்ன இருக்குது? அந்த ஹையை பிரேக் பண்ணல. இப்போது இவங்களுக்கு இந்த ஹைக்கு மேலே நிலை பெற்றால் மட்டும்தான் இந்த 200 அப்படிங்கிற ஒரு இடத்த அடையிறக்குண்டான வாய்ப்பாக அமையும். ஸோ இதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ இதற்கு பெயர் தான் என்னென்னா டிகே. இதற்கு பெயர் தான் டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறதை நாம் உணர வேண்டும். ஆப்ஷன் செயின் இதில் தான் பெரிய மறைமுகமான ஒரு விஷயமே இருக்குது.
இம்பேலன்ஸ்டு, அதாவது இம்ப்ளைடு வாலிட்டி. நம்ம இது தொடங்கும்போது பேங்க் நிஃப்டிக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த கான்ட்ராக்ட் தொடங்கும்போது நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இம்ப்ளைடு வாலிட்டி 10 அந்த மாதிரி இருந்தாலும் மந்த நிலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இம்ப்ளைடு வாலிட்டி பாருங்கள் 18 இருக்காங்க, புட் சைடு வந்து 13 இருக்காங்க. அப்போ இந்த பேட்டர்ன்ஸுக்கு நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ்டர்டே ஹை பக்கத்துலேயே நம்மளுக்கு இருக்கிறாங்க. மார்க்கெட் வந்துட்டு இப்போ க்ளோசிங் வந்துட்டு நம்மளுக்கு ஹை அருகில் இருக்குது இங்கே. இப்போ அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு லோவை பிரேக் பண்ணுறக்கு ஒரு மொமெண்டம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 100 புள்ளிகள் வந்து மைனஸ் ஆகணும். ஹையை பிரேக் பண்ணோன்னா 30 புள்ளிகள் அந்த மாதிரி 35 புள்ளிகள் இருந்தாலே பிரேக் பண்ணிடலாம். இந்த அதாவது இந்த வாரத்தில் இப்போ நம்மளுக்கு இப்போ வணிகம் நடைபெற்ற 3 நாட்கள் அதிகபட்ச ஹைனா நம்மளுக்கு ஒரு 40 புள்ளிகள்லேயே இருக்கலாம். அப்போது மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் அபோவ் இந்த ஹை, அதாவது இந்த திஸ் வீக் ஹை அதற்கு மேலே நிலை பெற்று ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிலை பெற்றுச்சுன்னா இந்த இடத்துல கால் செல்லர் வந்துட்டு நம்மளுக்கு பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும், சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் நம்மளுக்கு என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த இடம் ரொம்ப யோசிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது நடைபெறலை அப்படின்னா இருக்கிற ப்ரீமியத்தை டைம் வேல்யூ, அதாவது டைம் வேல்யூ திருடர்கள், ஆப்ஷன் ப்ரீமியத்தோட திருடர்கள்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இங்கே என்னென்னா இப்போ இவங்களுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு அதிகரிச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு 10 ரூபா பொருள் 15 ரூபாயின்னு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க மேலே போகணும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பாக அமையாத பட்சத்தில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே ஹைக்கு கீழே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டா யாருக்கு அதிகமாக இருந்திருக்கு, அப்போது இவங்க மார்க்கெட் நல்லா இறங்கணுன்ட்டு இல்லை, மார்க்கெட் திருப்பி சைடுவேக்குள்ளே போயிட்டாலே என்ன ஆகிடும், ப்ரீமியம் கரைவு ஏற்பட்டுவிடும். அப்போ இது நாளைய தினம் நம்மளுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் க்ளோசிங் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்னன்னா நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ்லேயே ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் ஆக்டிவாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் சைட்வே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி வச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட். அப்போ இங்கே பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறவே இல்லை. பிரேக் அவுட் நடக்கலான்னு என்ன அர்த்தம், வேல்யூம் லோவாக இருக்கும். ஆனால் வேல்யூமுக்கு முக்கியத்துவம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் வேல்யூம் லோவாக இருக்கிறதுனால சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்குள்ளே இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்துட்டு எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் போங்க. அப்போ பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மையப்படுத்தி வாங்க. இந்த சைடுவேக்குள்ளே இருக்கும்போது இங்கே ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ஏன்னா இந்த இடத்துல இதை பிரேக் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சு, இங்கே பிரேக் ஆயிடுச்சு, இங்கே பிரேக் ஆயிடுச்சு, இங்கே பிரேக் ஆயிடுச்சு, நம்ம ட்ரேட் பண்ண என்ன ஆகும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சின்ன மூமெண்ட்டமில் டீகே ஆகிடும். ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த இடத்துல டீகே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இம்ப்ளைடு வாலிட்டி அதிகரிச்சிருந்தால் நம்மளுக்கு என்ன இருக்கணும், மொமெண்டம் வந்திருக்கணும். அப்போ அந்த மொமெண்டம் வரல அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல யோசிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நிறைய என்னென்னலாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற யோசனை நம்மளுக்கு வேண்டும். பேங்க் நிஃப்டி பற்றி நாளைக்கு காலையில் பார்க்கலாம், இல்லை லைவில் பார்க்கலாம், லைவ் அனாலிசிஸில் பார்க்கலாம். உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.